ரொம்ப பசிக்கிறப்ப இந்த ஒரு சூப்பர் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி இதை செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாரும் உங்ககிட்ட கேட்பாங்க. கடைசியில் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கே இருக்காது. வாங்க இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தோசைக்கல்லோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் சப்பாத்தி ஒரு பக்கம் நல்லா சுட்டு எடுத்துருங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சம் லேசாக வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி செஞ்சு இப்போ பேனில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ பாதி வெந்த பகுதியை தோசைக்கல் அடியில் வச்சுட்டு நல்ல வெந்த பகுதி மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலாப்பில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கேப்சிகம் அதுவும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதில் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் இல்லாட்டினா மிளகுத்தூள், அதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லாட்டினா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதில் அடித்து எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நான் சும்மா வீடியோக்காக சப்பாத்தி மேலே வச்சு பண்ணுறேன். நீங்கள் இதை தனியாக அடித்து கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து முக்கியமானது, அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சப்பாத்தி இருக்க பேனை வச்சுருங்க. இப்போ இந்த சப்பாத்திக்கு மேலே நம்ம அடித்த முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டை கொஞ்சம் அடியில் போனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அடுப்பு நல்ல சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த முட்டைக்கு மேலாப்பில் நான் துருவி சீஸ் வச்சுருக்கேன். அந்த சீஸை இப்போ மேலாப்பில் போட்டுக்கிறேன். இந்த சீஸ் வந்து அன்ப்ராசஸ்டு நேச்சுரல் சீஸு. அது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த சீஸை மேலாப்பில் தூவி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல சிம்லே வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பீஸா ரெடி ஆயிரும். இதில் நம்ம கரம் மசாலா சிக்கன் மசாலாலாம் சேர்த்துருக்கனால சுத்தமாக முட்டை ஸ்மெல்லே வராது. முட்டை பிடிக்காதவங்க கூட இதில் முட்டை இருக்குன்றது தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட ஒரிகானோ இல்லாட்டினா பீஸா சீசனிங் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு பீஸா டேஸ்ட்லேயே இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.